இன்னைக்கு நம்ம பார்க்க போது அக்குப்ரெஷனுடைய 18வது புள்ளி. இதுவரைக்கும் நம்ம 16 புள்ளி வரைக்கும் பார்த்தோம். அதற்கும் இதற்கும் இடைவெளி கொஞ்சம் ஜாஸ்தியாகிவிட்டது. சரி, இன்று வாங்க போகலாம். 18வது அக்குப்ரெஷனுடைய புள்ளி பிளாடர் குறித்து உள்ள நாம் பார்க்க போகிறோம். பிளாடர்னா சிறுநீரக பை என்று அதை சொல்லலாம். இது எங்கே இருக்கிறது அப்படின்னா, நம்மட இடம் வயிற்றின் கீழ்ப்பகுதியிலே சிறுநீரகத்திலிருந்து கிட்னி யூரிட்டர் வழியாக இணைக்கப்பட்டுள்ளது. சரியா? இது நம்ம அடி வீட்டில் இருக்கிறது. இதனுடைய கெப்பாசிட்டி, இந்த யூரினர், அது சிறுநீரக பை என்று சொல்லப்படுகிறது. அந்த பையினுடைய கெப்பாசிட்டி நமக்கு 500லேருந்து 700 மில்லி லிட்டர் வரைக்கும் கெப்பாசிட்டி இருக்குது. ஆனால் இது 250லிருந்து 300 அல்லது 350 அளவுக்கு அந்த சிறுநீரக பையிலே யூரின், அந்த சிறுநீரகம் நிறைந்து விட்டால் அது நமக்கு வெளியே தள்ளுகிறதுக்கான உணர்ச்சியை ஏற்படுத்துகிறது. அப்போ தான் நமக்கு என்ன பண்ணுது, யூரின் வருதுன்னு நம்ம போகிறோம் அர்ஜென்சி அப்படின்னு. சரி, இது காமனாக நமக்கு தெரிந்த ஒரு விஷயந்தான். பட் இதில் என்னென்ன நமக்கு பலவீனங்கள் ஏற்படுகிறது, அதில் என்னென்ன வியாதிகள் இருக்கிறது என்பதை சிறிதாக நம்ம பார்க்கலாம். யூடிஐ அப்படின்னு சொன்னால் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்றாங்க. இது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்னு ஒரு வகை சொல்லுவாங்க. பிளாடரில் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஏற்படுகிறது. இன்னொன்று பார்க்குறதா ஓவர் ஆக்டிவ் பிளாடர் என்று சொல்லலாம். ஓஏபின்னு சொல்லலாம். ஃப்ரீக்யூண்ட் யூரினேஷன், அது அர்ஜென்சி லீக்கேஜ் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று பார்க்கனா யூரினரி ரிட்டன்ஷன் அப்படின்னா இன்ஆபிலிட்டி டு எம்டி, அதாவது நம்ம யூரின் கம்ப்ளீட்டாக நம்மளை விட்டு போகலை, அதில் இன்னும் இருக்குதுன்ற ஒரு மனப்பான்மை நமக்குள்ளே தோன்றுறதுக்கு ஏற்பாடு வருகிறது. இன்னொன்று இன்கண்டினன்ஸ் லீக்கேஜ் யூரின் டியூரிங் த கஃப், அது இருமும் போது இல்லை நீசிங் ஆகும்போது யூரின் நமக்கு தெரியாமே போகும். இது ஒரு பலவீனமான விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாடர் ஸ்டோன், வலி, தடுப்பு, ரத்தம் கசிந்த சிறுநீர் கழிப்பது, இது அதோட ஸ்டோனு அப்படின்னு சொல்கிறோம். சிறுநீர் கல்லுன்னு சொல்கிறோம். இன்னொன்று இருக்குது, பிளாடரில் கேன்சர் அப்படின்னா யூரின் மேக்சிமம் அடிக்கடி தடவை பிளட்டு போய்கிட்டே இருக்கும். இதெல்லாம் நம்ம அசாத்தியமாக யூரின் பண்ணும்போது நம்ம யூரின் பண்ணுறோம், பார்க்காம வந்துடுறோம். பட் அப்படி இல்லை. அந்த யூரின் பண்ணும்போது நம்ம பார்க்கணும். நமக்கு உடல்நிலை சரியில்லை, வயிறு வலிக்குது, இல்லைன்னா பேக் போன் ஆகுது, பின்னாடி இடுப்புக்கு பின்னாடி வலிக்கிறது, நம்ம சில நேரங்களில் பலவிதமான சிந்தனை ஏற்படுகிறது. பட் அதல்ல, யூரினரி இன்ஃபெக்ஷனாலேயும் பேக் பெயின் நமக்கு உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இதை தயவுசாக அந்த வயதானவர்கள் 40-45க்கு அப்புறம் இது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பிளட்டு போகுதா என்னன்றதை நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். இப்போ இந்த கவனம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறத ரொம்ப கொஞ்சம் மைண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வலி, அதில் எரிச்சல் வருகிறதான்னு ரொம்ப கவனிக்கும். ரத்தம் கலந்து சிறுநீர் போகிறதா என்று பார்க்கணும். முழுமையாக சிறுநீர் வராமல் இருக்கிறது, இன்கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படின்றத கொஞ்சம் கவனிங்க. அதுக்கப்புறம் பார்த்துங்க, வயிற்றுக்கு மேலே இடுப்பில் வலி இருந்தாலும் இதை நீங்கள் டாக்டர்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம். இது உங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம்தான். நான் இதெல்லாம் ஒரு சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா இதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு. இப்போது இதுக்கு நீங்கள் பொதுவாக இது காம்ப்ளிமெண்ட் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, பொதுவாக நல்ல போதுமான தண்ணி நிறைய குடிங்க. டைம் பார்க்காம 8 லிட்டர் குடிக்கிறாங்க மினிமம் ஆச்சு, நீங்கள் கொஞ்சம் தண்ணி குடிங்க. 2வது, காப்பி குடிக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். 3வது வெளியிலேருந்து வாங்குகிற கூல் ட்ரிங்க்ஸ், அது கலர்ஸு கெமிக்கல்ஸ் சேர்ந்தது அவாய்ட் பண்ணுங்கள். 4வது, மதுபானத்தை அருந்தாதிருங்கள். இது இந்த யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கு ரொம்ப கடினமான ஒரு விஷயம். இதை நீங்கள் தள்ளிவிடுங்கள். சரி, இப்போ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? அதுக்கு வர்றதுக்கு முன்பதாகவும் காக்கலாம், வந்த பிறகு காக்கலாம் அப்படின்னும் போது, வர்றதுக்கு முன்பதாகவும் பின்பதற்கும் இந்த தெரிந்த பிறகு நீங்கள் என்னென்ன புள்ளிகளை நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தால் வராமல் இருக்கும், வந்ததையும் தவிர்க்கலாம். இதுதான் அக்குப்ரெஷர். பார்க்கலாமா என்னென்னு? இதை BL23, BL28 இவை இரண்டும் பின்புறம் இடுப்புக்கு பின்பதாக இருக்கிறது. இந்த 2 புள்ளிகளையும் நீங்கள் எந்த இடத்துல இருக்குன்னு நான் படமாக உங்களுக்கு காட்டுறேன். அந்த இடத்துல
வேறு நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த அக்குப்ரெஷரில் இருக்கிற இதை வச்செல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. உங்களுடைய இந்த பெருவிரல் இல்லைன்னா ஆள்காட்டி விரல் இதில் பையாக அமுத்தி அப்படியே ப்ரெஷர் கொடுக்கலாம். இது நாங்களும் ஃபோட்டோவாக நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ரெண்டாவது REN 3 அடி வயிறில், அதுக்கும் நான் ஃபோட்டோவை காட்டுறேன். அதுக்கப்புறம் SP6ன்ற புள்ளி இருக்குது காலின் பின்புறம், அந்த காலு குனிங்காலில் இருக்கும். நான் அதை ஃபோட்டோவாக நான் உங்களுக்கு காட்டுறேன். அதை வைத்து நீங்கள் ப்ரெஷர் கொடுங்க. நான்காவது ST36 முழங்கால் அந்த செரட்டை மாதிரி இருக்கிறதுல அதுக்கு மேல் பாகம், அதுவும் நான் உங்களுக்கு ஒரு இமேஜாக காட்டுறேன். அந்த இடத்துல நீங்கள் உங்கள் இந்த பெருவிரலை வச்சு நன்றாக ப்ரெஷர் கொடுங்கள். நான்காவது KID கிட் அப்படின்ற அந்த நம்பர் 3, அது எங்கே இருக்குன்னா எல்போ, அதே நான் படம் காட்டுறேன். அந்த படத்தில் இருக்கிற பிறகு நீங்கள் ப்ரெஷர் கொடுங்க. அதை நீங்கள் இது வந்து விட்டாலும் ப்ரெஷர் கொடுக்கலாம், வராமல் இருந்தாலும் ப்ரெஷர் கொடுக்கலாம், வராமல் இருப்பதற்கு நீங்கள் இதை ப்ரெஷர் கொடுத்து காப்பாற்றிக் கொள்ளலாம். இதை பிரயோஜனப்படுங்கள். அறிந்ததை பிறருக்கு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் 19, 20 நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஆல் தி பெஸ்ட்.